நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீதான விசாரணைக்கு குழு ஒன்றை நியமித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பு. அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என இலங்கை திட்டவட்டமாக அறிவிப்பு. தமிழர் பிரச்சினை தொடர்பில் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கைகளை மையமாக கொண்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு விவாதிக்கப்படுமாயின் அதனை தமிழ் மக்கள் எதிர்க்க மாட்டார்கள். வடமாகாண முதலமைச்சர் நம்பிக்கை. கடந்த 10 நாட்களில் கொழும்பில் 600 டெங்கு நோயாளர்கள் பதிவு. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய அனுபவங்களை ஏற்படுத்திய சிரசு டிவி இன்று தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் மீது இன்றும் பயங்கரவாத தாக்குதல். இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் ரியாஸ் மற்றும் சந்திரிகா. நன்றி ரசோல். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பில் உள்ள இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் வலைகளை மீண்டும் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் காலவரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் இன்று 2வது நாளாகவும் தமது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 82 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதன்படி இந்த மீனவர்களின் 16 விசைப்படகுகளை இலங்கை அரசாங்கம் தமது பொறுப்புக்கு எடுத்துள்ளது. அத்துடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்கள் காங்கேசன்துறை மற்றும் மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று மாலை உத்தரவு பிறப்பித்தார். எவ்வாறாயினும் இலங்கையில் கைது செய்யப்படுகின்ற தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டமைக்காக மீனவர்கள் தமது நன்றியை தெரிவித்துள்ளனர். மீனவரை மட்டும் அனுப்புறோம் சொல்றாங்க. உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகு இல்லைன்னா நாங்க சாகுறத தவிர வேற வழியே இல்ல. ஒவ்வொரு படகு 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் பெருமாள் உள்ள படகு. நாங்க அவ்வளவுமே கடன் வாங்கி தான் அந்த படகுகளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த படகு அவங்க வச்சுக்கிட்டு மீனவர்களை மட்டும் அனுப்புனா நாங்க இங்க தற்கொலை சாவுக்கு தான் போவோமே தவிர கண்டிப்பா வாழவே முடியாது. அதனால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இதுல தலையிட்டு எங்களுடைய படகுகளை மீனவர்களை மொத்தமாக அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் இந்திய அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக ஜெயிலில் இருக்காங்க. இந்த எங்களுடைய சிறைபிடிப்புக்கு காரணமே இலங்கை மீனவர்களை பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தான் இலங்கை அரசாங்கம் தமிழக மீனவர்களை பிடிக்குது. அதனால உடனடியாக இலங்கை மீனவர்களை எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல் உடனடியாக இலங்கைக்கு அனுப்பினாலே எங்களுடைய மீனவர்களையும் படகையும் உடனடியாக அனுப்பிடுவாங்க. இனிவரும் காலத்திலேயாவது மீனவ அச்சம் இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் இலங்கை அரசோட பேசி பாரம்பரிய இடத்துல பயம் இல்லாம மீன் பிடிக்கிற நடவடிக்கை எடுத்தா தான் இனிமே நாங்க மீன் பிடிக்க போகும்போது சரியா இருக்கேன். எங்களுடைய மீனவர்களையும் படகையும் விடுற வரைக்கும் நாங்க மீன் பிடிக்க போக மாட்டோம். எனினும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்குமாறும் மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வொன்றை பெற்று தருமாறும் வலியுறுத்தி நேற்று முதல் கால வரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பை தமிழக மீனவர்கள் ஆரம்பித்துள்ளனர். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்த வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பில் உள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்காமைக்கான காரணம் குறித்து கடற்றொழில் அமைச்சு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெளிவுபடுத்தியது. குறிப்பாக இலங்கையிலே கைது செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி இழுவை படகுகளையும் தடை செய்யப்பட்ட
இப்படிப்பட்ட இரட்டைமடி வலைகளையும் நாங்கள் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் குறிப்பாக இலங்கை கடல் பிரதேசத்திலே தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்திய இந்த இந்திய மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த உபகரணங்களை நாங்கள் விடுதலை செய்யாமல் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் இந்தியாவில் தொடர்ந்தும் 103 இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிப்பதற்காக ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக ஒருங்கிணைப்பாளர் SD சதாசிவம் தெரிவிக்கிறார். இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இதுவரை 103 மீனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே 19 மீனவர்களை தமிழ்நாடு அரசாங்கத்தினர் நேற்று முன்தினம் விடுதலை செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மகாமோதி நிறுவனத்தில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இலங்கைக்கு வருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் 10 படகுகளும், அதே போன்று ஆந்திரா பிரதேசத்தில் 8 மீன்பிடி படகுகளும், கர்நாடகா பிரதேசத்தில் 1, அதே போன்று ஒரிசா பிரதேசத்திலே 6 மொத்தம் 26 இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று 103 மீனவர்களும் இதுவரையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய அமைச்சின் மூலமாக இந்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள விசேட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 26வது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விசாரணை குழுவுக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்காது என ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 26வது அமர்வு இன்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. இலங்கை நேரப்படி இன்று மதியம் 1:30 மணி அளவில் ஆரம்பமான இந்த அமர்வு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன்போது மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தனது கருத்துக்களை முன்வைத்தார். தனது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைய முன்னர் பேரவையில் உரை நிகழ்த்தும் இறுதி சந்தர்ப்பம் இதுவாகும். I note also that last month marked the 5th யுத்த நிறைவின் 5 வருட பூர்த்தியை கடந்த மாதம் இலங்கை கொண்டாடியது. அந்த நாட்டில் பயங்கரவாத மற்றும் பிரச்சினைகளால் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் குணப்படவில்லை. எனவே புத்திஜீவிகள் மற்றும் விசேட செயற்பாட்டாளர்கள் அடங்கிய குழு ஒன்றை நான் எனது அலுவலகத்தினால் தெரிவு செய்துள்ளேன். எனது பேரவையால் வழங்கப்பட்டுள்ள சலுகைகளுக்கு ஏற்ப பொறுப்புக்கூறல் விடயங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். பிரச்சினைகள் உக்கிரமடைவது மனித உரிமை மீறல்களுக்கான அடிப்படை காரணங்களாக அமைகின்றன. அதேபோன்று தமது நாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை பல அரசாங்கங்கள் இனக்கண்டுள்ளன. அதற்கு பல நாடுகளும் அக்கறையுடன் செயற்படுகின்றன. எனினும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ள எனது அலுவலகத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன. அரசாங்கத்தை விமர்சிப்பதனாலா இவ்வாறு இடம்பெறுகின்றது? மனித உரிமைகளுக்காக முன்னிற்பது இதில் முக்கியமானதல்லவா? மனிதர்களின் கௌரவம், சம உரிமை, சுதந்திரம் இவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த பின்புலத்தில் உண்மைகளை நாம் பேச வேண்டும் அல்லவா? with an unshakable belief in human dignity, equality and freedom. நவநீதம் பிள்ளையினால் நியமிக்கப்பட்ட இந்த விசேட குழு தொடர்பில் ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க கருத்து வெளியிட்டார். இந்த பேரவையில் அங்கத்துவம் வகிக்கும் உறுப்பு நாடுகளில் அரைவாசிக்கும் குறைவான நாடுகளின் ஆதரவோடு கொண்டுவரப்பட்ட ஒரு பிரேரணை மூலம் ஐக்கிய நாடுகளின் ஓர் உறுப்பு நாட்டின் இறைமை மற்றும் சுயாதீனத்துக்கு சவால் விடுத்துள்ளார்கள். இது சர்வதேச சட்டத்தை மீறும் ஒரு செயற்பாடாகும். இந்த பிரேரணையில் ஒன்றுக்கு முரணான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டமையினால் இது தொடர்ந்தும் குழப்பகரமாகவே உள்ளது. இது இலங்கை வாழ் மக்களின் நலன்களுக்கு பாதிப்பான விடயமாகும். இந்த பிரேரணையில் தெளிவற்ற விடயங்களை நாம் காண்கின்றோம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உள்ளக ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் இங்கு கருத்தில் கொள்ளப்படவில்லை. தொடர்ந்தும் ஆணையாளர் அலுவலகம் இலங்கை தொடர்பில் பக்கச்சார்பாக நம்பிக்கையின்றியே செயற்படுகின்றது. எனவே விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளிடம் நம்பிக்கை தொடர்பில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம். அவர்களின் நம்பிக்கை குறித்து தற்போது பிரச்சனைகள் எழுந்துள்ளன. இலங்கை அரசாங்கமும் ஆணையாளர் அலுவலகமும் சமமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற யோசனையொன்றை முன்வைப்பது கேலிக்குரிய விடயமாகும். It is ironic that the resolution calls on Sri Lanka and the OHCHR to conduct parallel investigations.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 25வது அமர்வின் போது இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை மீண்டும் நிராகரிப்பதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகம் அறிக்கையொன்றின் மூலம் அறிவித்துள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணைகளுக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்க மாட்டாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லிணக்கம், தேசத்தை கட்டியெழுப்பல் மற்றும் பொறுப்பு கூறும் விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காகவும் நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் முன்வந்து செயற்படும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயற்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்ட அறிக்கைகளை கவனத்திற்கொள்ளாது பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதனால் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நாங்கள் செல்வது எங்களுக்கு நாங்களே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதுவரை காலமும் பலவிதமான குழுக்கள் தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஆராய்ந்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கின்றன. அவற்றை முன்வைத்து சந்திரிகா காலத்தில் ஒரு அரசியல் யாப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த வரைவை முன்வையுங்கள். திசவிதாரண குழு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றது, அதனை முன்வையுங்கள். இன்னும் வேறு வேறு அறிக்கைகள் இதற்கு முன்னர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தரப்பட்டுள்ளன. அவற்றை எல்லாம் முன்வைத்து அதை மையமாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு அதனை விவாதிப்பதாக இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். இது என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல. அடிப்படையை நாங்கள் இதுதான் என்று சொல்லி நிர்ணயித்து செய்யாது விட்டோமானால் அங்கு நாங்கள் செல்வதால் எமக்கு எந்த பலனும் கிடையாது. இருப்பதையும் நாங்கள் இழந்து வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படக்கூடும். 2 வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசி எந்த ஒரு தீர்வையும் காட்டாத இந்த அரசு ஏற்கனவே பல குழுக்களை நியமித்து பல விடயங்களை ஆராய்ந்து அதை குப்பை தொட்டியிலே போட்ட அரசுக்கு நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு எப்படி சென்று ஏமாற்றி திருப்பி வருகின்ற போது எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த மண்ணிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும். அதே போல தமிழ் பேசுகின்ற அடுத்த சகோதரமான முஸ்லிம்களும் அந்த தீர்விலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அதே போல இந்த வடக்கிலே வாழுகின்ற ஜெயதிலக தர்மபால போன்ற பரம்பரையாக வாழுகின்ற சிங்கள மக்களும் அந்த தீர்விலே நியாயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதேவேளை இந்தியாவின் புதிய பிரதமரின் தலையீட்டினால் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை போன்று ஏனைய பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் சர்வதேச தலையீடுகள் தாக்கம் செலுத்தும் என இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கூறினார். ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு தெரியும், மன்மோகன் சிங்குக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தார் இந்த மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு கடிதம் தான் எழுதினார், கைது செய்யப்பட்டிருக்கிற அவ்வளவு மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு கடிதத்திற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்ததுக்கு பிற்பாடு அத்தனை மீனவர்களையும் விடுதலை செய்யும்படி ஜனாதிபதி அவர்கள் பணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் இதுவரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் சர்வதேச ரீதியாக வருகின்ற இந்த அழுத்தம் காரணமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். செட்டிக்குளம் பிரதேச சபையில் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை செட்டிக்குளம் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ இலட்சினை, கொடி மற்றும் கீதம் என்பனவும் இதன்போது வெளியிடப்பட்டன. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இன்று மீண்டும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. 2 தினங்களில் கராச்சி நகரில் மேற்கொள்ளப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாகும். இன்றைய தாக்குதலில் எவ்வித உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை என அந்நாட்டு ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
கராச்சி விமான நிலையத்தின் பாதுகாப்பு தரப்பின் பயிற்சி முகாமின் மீது இன்று பிற்பகல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது விமான நிலையத்தின் பாதுகாப்பு தரப்பின் விடுதி இலக்காக அமைந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை தாலிபான் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆயுததாரிகள் தாக்குதலை நடத்திய பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாகிஸ்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் பின்னர் கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்ததுடன் சில மணி நேரத்தின் பின்னர் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான முதலாவது தாக்குதல் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது ஆயுததாரிகள் உள்ளிட்ட 38 பேர் உயிரிழந்திருந்தனர். தாலிபான் அமைப்பினர் இவ்வாறான தாக்குதல்களை நடத்திய நிலையில் இன்று அதிகாலை பாகிஸ்தானின் வடமேல் பகுதியில் உள்ள கைஃபர் மாகாணத்தின் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த தாக்குதலில் சுமார் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படும் என தாலிபான் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் அரசாங்கத்திற்கு எதிராக தாலிபான்கள் செயற்படுகின்றமையினால் தற்போது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தாலிபான்களை தொடர்ந்து சென்று அவர்களை கொலை செய்வதாக இரண்டாவது தடவையாகவும் பாகிஸ்தானில் இன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் அந்த நாட்டு பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தொடர்புகளை முன்னெடுக்கின்ற சிரசு டிவி இன்று தனது 16வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றது. நாட்டின் லெத்தரனியல் ஊடகத்தின் புதிய பாதையொன்றை உருவாக்கி 16 வருடங்களுக்கு முன் இன்று போன்ற ஒரு நாளில் சிரச தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. சீகிரிய சிரச என்ற தொனிப்பொருளில் சிரச டிவி என்ற சீகிரியாவில் தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. இன்றைய தினம் சிரச மாவட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டது. சீகிரிய தென்னகோன் மாவட்டத்தில் உள்ள குறுக்கு வீதியான ஆலகல பகுதிக்கு செல்லும் வீதி பிரதேச மக்களின் இணக்கத்துடன் திருத்தி அமைக்கப்பட்டு சிரச மாவட்டையாக பெயரிடப்பட்டது. இதற்கு பிரதேச சபையின் பூரண அனுமதியும் கிடைத்திருந்தது. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன், சிரச டிவி அலைவரிசை பணிப்பாளர் மற்றும் MTV பணிப்பாளர் சந்தன சூரிய பண்டார் ஆகியோரினால் சிரச மாவட்ட வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது. சிரச மாவட்ட திறக்கப்பட்டதை தொடர்ந்து 3 மாத குழந்தை ஒன்றுக்கு புலமை பரிசில் ஒன்றும் கிடைத்தது. இந்த குழந்தை உயர்கல்வியை தொடரும் காலம் வரை கல்விக்கான பூரண அனுசரணை வழங்குவதற்கான புலமை பரிசில் இந்த குழந்தைக்கு வழங்கப்பட்டது. ගොඩක් සන්තෝෂයි මේ වගේ දෙයක් මේ කරන එක. ඒ කියන්නේ තව මේ කට්ටිය ඉන්නවා. ඒ කට්ටියට මේ වගේ දෙයක් වෙනවා නම් ගොඩක් සන්තෝෂයි. அதனைத் தொடர்ந்து சிரச டிவியின் 16வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகின. இந்த நிகழ்வுகள் சீகிரிய குன்றுக்கு அருகில் இடம்பெற்றன. சீகிரியாவின் பல பாடசாலை மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. සිරස හැම මොහොතකම ජනතාවගේ අදවතේ හිටියා. சிரச அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் உள்ளங்களோடு பிணைந்திருந்தது. 16 வருடங்களுக்கு முன்பு சிரச ஊடக வலையமைப்பு இந்த நாட்டு மக்களுக்கு புதிய செய்தி ஒன்றை வழங்கியது. மக்களின் இதய துடிப்பை சிரச அறிந்திருந்தமையால் மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டனர். எனவே எமது சிரச என்று கூறுகின்ற அளவுக்கு இன்று சிரச மாறியுள்ளது. මීට අවුරුදු 16කට කලින් සිරස කලේ විප්ලවයක්. විප්ලවයක් කියන්නේ මොකක්ද? විප්ලවයක් කියන්නේ ජීවිත වෙනස් කිරීම. ජීවිත වෙනස් කිරීම. 16 வருடங்களுக்கு முன்னர் சிரச புரட்சி ஒன்றை தோற்றுவித்தது. புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும். அதன் பின்னர் பலர் புரட்சி என பலவற்றையும் செய்தார்கள். ஆனால் அது புரட்சி அல்ல, பின்பற்றுதலாகும். அதற்கு நாம் சாய்ந்து விடவில்லை, சாய்ந்து போவதும் இல்லை. ஆனால் இன்று 2014 நாம் என்ன புரட்சியை மேற்கொள்ள போகின்றோம்?
அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் இன்று இங்கு வந்தோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிரச ஊடக வலையமைப்பின் தலைவரின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையை சீகிரிய குன்றை போன்று சர்வதேச ரீதியில் சிறந்த இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ඔබ සැමදෙනා එක්කව වෙලා අපේ ශ්‍රී ලංකාව මේ සීගිරි පර්වතය වගේ අපේ ලෝකයේ එක්තරා ස්ථානයකට ගෙන යන්න ඕන. අපි මේ අවුරුදු 16 පුරා මේ වගේ පුංචි ගම්මානවල ජීවත් වෙන දක්ෂතා පරිපූර්ණ இந்த 16 வருடங்களில் சிறு சிறு கிராமங்களில் வசிக்கின்ற திறமையுள்ள இளைஞர் யுவதிகளுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். இது குறித்து நான் விசேடமாக கூறுவதற்கில்லை. நட்சத்திரங்களை ஆகாயத்தில் நாம் விசிறினோம். எம்மை பின்தொடர்ந்து பலர் விசிறினார்கள். ஆனால் மின்னும் தாரகையை விண்ணில் விசிறியது நாம் மாத்திரம்தான். අපි විතරක් නෙවෙයි බොහෝ අය අපි පසුපස එමින් තරු අහසට විසිරුවා හැරියා. නමුත් මම ඉතාමත්ම ආඩම්බරෙන් එක දෙයක් කියනවා. ඒ තරු අතර දිදුලන තරු බිහි කළේ අපි. පෞගේ කාලේ මාධ්‍යකරණයේ කොටු වෙලා හිර වෙලා හිටපු යුගය අවසන් කරලා கடந்த காலங்களில் ஊடகமயப்படுத்தலில் சிக்கியிருந்த யுகத்தை நிறைவு செய்து கிராமங்களில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உலகம் தொடர்பில் தெளிவொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதேபோன்று எமது தன்மையை முழு உலகத்திற்கு கூறுவதற்கும் சிரச முன்னெடுத்த நடவடிக்கைகளுக்கு நாம் சிரசவுக்கு கௌரவத்தை செலுத்துகின்றோம். இன்று 16வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிரசவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். வறிய மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவைகள் தொடர அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றேன். රංගිර දඹුළු ජනතාව වෙනුවෙන් සිරසට සුබ උපන් දිනයක් වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. සිරස මාධ්‍ය ජාලයේ ප්‍රධානතම සහ ප්‍රමුඛතම නාලිකාව වන සිරස ටීවී නාලිකාවේ සංවත්සරය சிரச ஊடக வலையமைப்பின் பிரதான அலைவரிசையான சிரச டிவி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுடன் இணைந்தே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றது. அதே போன்று இந்த முறை சீகிரியாவுக்கு வந்து இந்த பகுதி வாழ் மக்களையும் மாணவர்களையும் இணைத்துக் கொண்டுள்ளோம். அத்தோடு இந்த பகுதியில் காணப்படுகின்ற சிறு சிறு குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்துள்ளோம். இந்த மாணவர்களின் கல்விக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு எமக்கு கிடைத்த சந்தர்ப்பம் ஒரு சிறந்த பாக்கியமாக நாம் கருதுகின்றோம். අධ්‍යාපනයට අත්වැලක් වෙමින් සංවත්සරයේ සමරන්නට ලැබීම මහත් භාග්‍යයක් කොට අපි සියලු දෙනාම සලකනවා. கடந்த 10 நாட்களுக்குள் கொழும்பு மாவட்டத்தில் சுமார் 600 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். பொது இடங்கள் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் காணப்படுகின்றமையே இதற்கு காரணம் என நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று இது தொடர்பில் ஆராய்ந்த போது தெரியவந்தது. கொழும்பு உள்ளிட்ட சன நெரிசல் மிக்க பகுதிகளுக்கு சென்ற நாம் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையிலான பல இடங்களை அவதானித்தோம். இவற்றை சுத்தம் செய்யாது வீடுகளை சோதனையிட்டு பயனில்லை. வீடுகளை சுத்தப்படுத்த முன்னர் இந்த பகுதிகளை சுத்திகரிக்க வேண்டும். அதுவே எமக்குள்ள பிரச்சனை. மொரலை CWW கண்ணங்கர மகா வித்தியாலயத்தில் நுளம்பு பரவக்கூடிய சூழல் காணப்பட்டமை எமது கேமராவில் பதிவாகியது. வடிகான்களில் நுளம்பு பெருகக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. துணி போன்ற பொருட்கள் வடிகான்களில் சிக்குவதால் நீர் ஓரிடத்தில் பல நாட்கள் தேங்கி நிற்கின்றது. 3 லட்சம் ரூபாவை கொழும்பு மாநகர சபைக்கு செலுத்தியுள்ளோம். அதற்கான நடவடிக்கை இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. கம்பஹ மாவட்டத்தில் 2099 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் கம்பஹ மாவட்டத்தின் சில பொது இடங்களின் நிலையே இது. ஆயிரக்கணக்கான மக்கள் செறிந்து வாழும் பொது இடம் இது. இது போன்ற பொது இடங்களில் டெங்கு நுளம்பு பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவ்வாறு சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வீடுகளில் மட்டுமல்லாமல் இது போன்ற பொது இடங்களிலும் டெங்கு நுளம்பு பரவுவதை நாம் தடை செய்ய வேண்டும்.
பேச்சுவார்த்தைகளில் மாத்திரம் மட்டுப்படாமல் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பிற்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான ஜனாதிபதி செயலணியை நேற்று மாலை சந்தித்த சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். வீடு வீடாக சென்று சோதனையிடல் மற்றும் தெளிவூட்டல் திட்டங்களை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க வேண்டியதன் தேவையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். கடல் நீரில் விளக்கெரியும் அதிசயம் மிகுந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது. வடக்கில் முல்லையும் மருதமும் ஒருங்கே அமையப்பெற்ற வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயமானது இலங்கையின் வடபகுதியான வன்னி பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முள்ளியவளை, தண்ணீரூற்று ஆகிய கிராமங்களை அயற்கிராமங்களாக கொண்டுள்ளதோடு நந்திக்கடலும் வயல்வெளிகளும் சூழ இவ்வாலயம் அமைந்துள்ளது. அடங்காப்பற்று என்று அழைக்கப்படும் வன்னி பிரதேசத்தை ஆண்ட வன்னி மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை போர்த்துகேயர் காலத்தில் போர்த்துகேய தளபதியான நெவில் என்பவர் அழிக்க முற்பட்ட போது ஆலயத்தில் நின்ற பன்னிச்சை மரம் தனது காய்களை வீசி ஆலயத்தை அழிக்க விடாது தடுத்தமையை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. முல்லைத்தீவில் ஆரம்ப காலத்தில் விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் வழிபாடானது பின்னர் 1950களில் வாரம் ஒரு நாளன்று வழிபாடாகி பின்னர் வேதாகம வழிப்படி முறையான பூசைகள் இடம்பெற்றது. 1958ஆம் ஆண்டளவில் ஆலய பரிபாலன சபையின் கீழ் இவ்வாலயம் கொண்டுவரப்பட்டு ஆலய வழிபாடுகள் நடைபெற தொடங்கின. பல ஐதீகங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழாவில் காவடி மற்றும் பறவை காவடி கற்பூரச்சட்டி எடுத்து பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். வழியங்கம் பந்தல்கள் அமைத்து நிறைகுடம் வைத்து பக்தர்களின் வரவேற்புக்கு மத்தியில் கடந்த திங்கட்கிழமை கடலிலிருந்து எடுத்து வரப்பட்ட கடல் தீர்த்தமானது காட்டா விநாயகர் ஆலயத்தில் உள்ள அம்மன் சன்னிதானத்தில் பானையில் இட்டு விளக்கேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பொங்கல் விழா இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மனின் அருள் வேண்டி நாடு முழுவதிலும் உள்ள பெருந்திரளான பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த உற்சவத்தில் பங்கு பெற்றுவதற்காக நாட்டின் பல பிரதேசங்களிலிருந்து மக்கள் தமது குடும்பம் மற்றும் சகோதர உறுப்பினருடன் வருகை தந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் மக்கள் குழுமியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திலிருந்து ஜோடின் சிந்துஜார். வெல்வெட்டித்துறை பிரதேச சபையின் உப தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இன்று செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டனர். ஹைகோர்ட்டில் நாங்கள் பாரப்படுத்தி இருக்கிறோம். ஹைகோர்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் போயிட்டு அடுத்த பட்ஜெட்டும் பெறப்போகுது. ஆனால் எமது கட்சி இது சம்பந்தமான முடிவுகளை 2-3 தினம் கலந்து ஆலோசிச்சிருக்குது. ஆலோசிச்சு சரியான தீர்வுகளுக்கு தரையில்லை. ஆனால் நாங்கள் இவற்ற பட்ஜெட்டை நாங்கள் சரியான இதண்டு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நான் உபதலைவர் என்ற ரீதியில் எனது இடத்துல ஒரு வேலை திட்டம் கூட பெருசாக நடக்கலை. ஏனென்றால் அந்த இடம் ஒரு பின்தங்கிய இடம் வந்து 1400 மீட்டர் ரோடு போடக்கூட ஒரு என்னால் முடியாமல் இருக்குது. இந்த தீர்மானத்தை அதாவது இப்போ நாங்கள்கிட்ட கொடுப்பனவுக்கு அங்கீகாரத்தை இப்போ 2 தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதாவது ஊழியர்களுக்கான கொடுப்பனவும் மற்ற எரிபொருள் கொடுப்பனவும் அந்த இரண்டையும் நிப்பாட்டினால் அதாவது நகரசபையை முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் அடைஞ்சிடும். முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் அடைஞ்சால் இது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் ஒரு உழுக்கான விஷயம் என்று நான் கருதுகிறேன். வல்துறை நகரசபை தப்பி பிழைச்சிருக்கின்றது தான் இந்த கருத்து. ஆனால் இது இப்படியே இருக்க நாங்கள் விட மாட்டோம். அடுத்த முறை நாங்கள் இதுக்கும் கட்சி ஏதாவது முடிவு எடுக்காவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டமாக அந்த கொடுப்பினவே நிப்பாட்டுற ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் கழித்து பேசி இருக்கிறோம். அதன் காரணத்தால் நாம் இப்போ என்ன செய்வது என்று சபை இதே நிலைமையிலே போனால் எந்த செயற்பாடுமே செய்ய முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு குறிப்பிட்ட ஏற்கனவே நாங்கள் கொடுப்பனவுக்கு அங்கீகாரம் கொடுத்து வந்த எதிர்கட்சி உறுப்பினராகிய நான், தலைவர், மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஜெயராசா அவர்கள் என்ன உத்தியோகத்தர் ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுக்கும் வாகனங்களுக்குரிய எரிபொருள் கொடுப்பனவுக்கு மட்டும் அங்கீகாரம் தருவதாகவும் மற்றெந்த கொடுப்பனவுக்கும் நாங்கள் ஒரு நல்ல தீர்வு கிடைக்காமல் அங்கீகாரம் தர மாட்டோம் என்ற முடிவும் இன்றைக்கு நாங்கள் சபையில் எடுத்திருக்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வல்வெட்டித்துறை பிரதேச சபை தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். பண்பா கதைக்க தெரியாது படித்த கூட்டம் மட்டும் இல்லை. இதுக்குள்ளே திரு மாவ சீனாராஜ வீழ அனுமதிச்சு கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாங்கள் கிட்டத்தட்ட 15-16 கடிதங்கள் நாங்கள் திரு மாவைக்கு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் விசாரிங்க உண்டு. ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை எனக்கு.
என்ன நாங்கள் இப்போ எப்போ மாவசையினரை தமிழ் கட்சிக்குள்ளே வந்தாரோ அதே காலத்தில் நானும் வந்தேன். அது நாங்கள் வந்து ஒரு நாளும் விரோதியாக துரோகியாக மாறினது இல்லை. துரோகியாக மாறினது தான் இன்றைக்கு நல்லா இருக்கணும். பெருசாக காட்சியும் செய்கிறாங்க. இதை என்ன தமிழ் கூட்டமைப்பட்ட விளைவிப்பு அதை பற்றி முடக்குவோம், அதை இல்லாமல் ஒழிப்போம்னு சொன்னவங்க இந்த தமிழ் கூட்டமைப்புக்காக இன்றைக்கு நின்று சத்தம் போட்டு கொண்டு வைக்கணும். அது தமிழ் கூட்டமைப்பு என்னுடைய கட்சி தான். அது ஒற்றுமைப்படுத்தப்படணும். அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்ல ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியை நாங்கள் ஒரு தனிப்பட்ட சுயநல நோக்கத்துக்காக நாங்கள் அழிய முடியலாது. அது பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்டு அதனூடாக தான் தேர்தல் கேட்கப்பட வேண்டும். நான் அது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அம்பாறை அக்கரைப்பற்று பகுதியில் விவசாயிகள் சிலர் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட்டமேடு பகுதியில் தாம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த காணியில் இந்த வருடம் விவசாயம் மேற்கொள்வதற்கான அனுமதியை பாதுகாப்பு தரப்பினர் நிராகரித்துள்ளதாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள விவசாயிகள் தெரிவித்தனர். நீண்ட காலமாக தாம் விவசாயம் மேற்கொண்டு வந்த காணியில் இம்முறையும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சகல அனுமதி பத்திரங்களை பெற்று சகல அதிகாரிகளுடன் காட்டி அனுமதியை பெற்றிருக்கிறோம். விவசாய நடவடிக்கைகளுக்காக முந்தின நாள் வந்து சென்ற பொழுது விவசாய நடவடிக்கைகளுக்காக விவசாயம் செய்வதற்கு எங்களுடைய விதைகளோடு சென்ற டிராக்டர்களை போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார்கள். 1968 ஆண்டு முதல் தாம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் 1970 ஆண்டு முதல் காணி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 68 ஆண்டுல இருந்து நாங்கள் தொடர்ந்து வயல் செஞ்சுக்கு தான் பாரோம். வெள்ளாமையும் பயிர் மதியம் தொடர்ந்து செஞ்சுக்கு பாரோம். 2010 ஆண்டு புரஸ்டிக்கு எங்களோட காணியெல்லாம் போயிருக்கணும் தகவல் ஒன்று கிடைச்சது. அது சம்பந்தமாக புரஸ்டிகிட்ட போய் நாங்கள் அதை பற்றி கேட்டோம். அது பிரச்சனை இல்லை, உங்களோட காணியில் நீங்கள் செய்யுங்க புரஸ்டி எங்களுக்கு அனுமதி இருந்தது. அக்கரைப்பற்று இந்த ஊர் சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களினால் காடு வெட்டப்பட்டு துப்புரவு செய்து 40 வருடத்திற்கு மேலாக விவசாயம் செய்கை பண்ணப்பட்டு வந்த நிலங்களை இப்பொழுது பல ஆக்கிரமித்து யுத்தத்துக்கு பின்பு பல பேர் ஆக்கிரமித்து அங்கே விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அக்கரைப்பற்று விவசாயிகள் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிக சூரியவிடம் நாம் வினவிய போது வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான காட்டுப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடு அளிக்கப்பட்டு பெருமதிமிக்க மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் செய்த முறைப்பாட்டுக்கமைய போலீசார் குறித்த பகுதியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு ராணுவத்தினரும் ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிக சூரிய மேலும் தெரிவித்தார். அதிவேக வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சர் ஹேமால் குணசேகரவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் இடம்பெற்ற விதம் தொடர்பில் பிரதி அமைச்சர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் விளக்கமளித்தார். அவர் கராட்டியில் கருப்பு பட்டி பெற்றவர் என எனக்கு அறிய கிடைத்துள்ளது. எனவே அந்த விளையாட்டை போன்றே அவர் செயற்படுகிறார். நான் வேண்டுமாயின் அதனை காண்பிக்கின்றேன். நீர் என்னுடைய இலக்கத்தை பார்த்துக் கொள்ளும். உங்களால் முடியுமான எதை வேண்டுமாயினும் செய்யுமாறு என்னிடம் கூறினார். எனவே உங்களால் இதனை நினைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதன் என்ற வகையில் அவருக்கும் தன்மானம் உள்ளது. எந்த தவறை செய்தாலும் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறு நானும் கூறுகின்றேன். நான் தவறளித்திருந்தால் நாளை என்னை கைது செய்யுங்கள். என்னை கைது செய்ய சபாநாயகரின் அனுமதி அவசியமில்லை. போயா தினத்திற்கு முன்னர் இதன் உண்மை வெளியாகும். கௌரவ அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து எனக்கு குறை கூறுகின்றார். போலீஸ் திணைக்களத்தில் ஒரு ஊடக பேச்சாளர் உள்ளார். அவருக்கு முன்னர் இவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவருக்கு வேண்டிய விதத்திலான இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுகின்றது. அனைத்து விடயங்களுக்கு முன்னர் அமைச்சர் எதையாவது கூறுவார். தாக்குதல் மேற்கொண்ட ஒருவராவது இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். பிடிபட மாட்டார் என்பதில் இவருக்கு 100% நம்பிக்கை உள்ளது. போலீஸ் திணைக்களம் சட்டப்பூர்வமாக இதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதனால் என்னால் போக முடியுமான உயர் இடத்திற்கு சென்று நான் முறைப்பாடு செய்வேன். அவர் தற்போது எனது தனிப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார். நான் கராட்டியில் கருப்பு பட்டி என்று அவர் எனக்கு கூறுகின்றார். எனது தனிப்பட்ட விடயங்கள், அதாவது எனது தனிப்பட்ட கோவையில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றார். போலீஸ் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளால் என்னை விசாரணைக்கு உட்படுத்த முடியும். அமைச்சர்களால் இது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே எனது விடயங்கள் தொடர்பில் அவர் விசாரணை மேற்கொள்வதில் எனக்கு சந்தேகம் உள்ளது.
FIFA உலக கிண்ணம் 2014 பிரகாசிக்க போகும் நட்சத்திரம் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லயனல் மெஸ்ஸி, வேன் ரூனி, நேய்மர் தி சில்வா அல்லது மற்றொருவர்? www.newsfirst.lk இணையதளத்துக்குள் பிரவேசித்து உங்கள் தெரிவை பதிவு செய்யுங்கள். பலாங்குடை கூரகலையில் அமைந்துள்ள தப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலை உடைப்பதற்கு அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் ஜெகத் பாலசூரியவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்திகளை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுனைட் செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.